3. பேஜ் நம்பர் 188 எங்களுக்கு கொஷின் நம்பர் 3 ரைட். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வட்டம் வந்துருக்கேண்ணா, வட்டத்தில் 2 விட்டங்கள் ஒன்றை ஒன்று இப்படி வெட்டுது. இந்த மாதிரி வெட்டுறாங்க பெருசாக்குறேங்க. இப்படி ஒரு ரைட் இப்படி போகுது. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏ பி சி டி ரைட். ஏபி கமா சிடி என்பன ஓவை மையமாக கொண்ட வட்டத்தின் இரு விட்டங்களாகும். ஏ கமா பி கமா சி கமா டி ஆகிய புள்ளிகள் ஓர் இணைகரத்தின் உச்சிகள் என நிறுவுக. ரைட்டு தானே. பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்கிறாங்கண்டா, ஏ கமா பி கமா சி கமா டி இந்த 4 வந்து ஒரு இணைகரத்தின் உச்சி என்று நிறுவ சொல்கிறாங்க. 4 அந்த ஒரு இணைகரத்தில் உச்சிகள் என்று சொல்கிறாங்க. உதாரணமாக ஒரு இணைகரம் ஏபிசிடி என்ற மாதிரி. இப்போ ஏபிசிடி என்றால் என்ன, இந்த இணைகரத்தின் ஒவ்வொரு உச்சிகளும் இந்த 4. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கடா, மறைமுகமாக இதை கொண்டு நாங்கள் உருவாக்குறது, இதை நாங்கள் இப்படி இணைச்சம் என்றால் நாங்கள் இதை இப்படி இணைக்கும் போது எங்களுக்கு பெறப்படுற அந்த நாட்பக்களானது ஒரு இணைகரம் என்று நிறுவ சொல்கிறாங்க மறைமுகமாக. அதுதானே. இந்த 4 உச்சிகளையும் கொண்டு நீங்கள் ஒரு நாட்பக்கள் ஒன்று வரைஞ்சிங்கன்றால் அந்த நாட்பக்கள் வரையப்படுற நாட்பக்கள் ஒரு இணைகரம் என்று நிறுவனம். அதான் மறைமுகமாக கேட்குறாங்க. ரைட். அப்போ உங்களுக்கு நிறுவ வேண்டியதை பார்த்தீங்கன்றால் நிறுவ வேண்டியது ஏசிபிடி. நார்மலாக ஏபிசிடி வாரது, இப்போ அது வரலண்ணே. ஏசிபிடி ஓர் இணைகரம் தான் அவங்க சொல்கிறாங்க. இதைத்தான் நாங்கள் நிறுவனம். ரைட். இது எப்படி என்று பார்ப்போம். அப்போ பிள்ளையால் எங்களுக்கு தெரியும் 4 வேயில் 4 முறையில் நாங்கள் ஒரு ஒரு நாட்பக்கள் இணைகரம் என்று நாங்கள் நிறுவலாம். அதில் முதலாவது எங்களுக்கு தெரியும் 4 பக்கங்களும் சமனாக இருக்க வேண்டும். 4 பக்கங்களும் சமனாக இருக்கணும் என்ற என்ன அர்த்தம், எதிரெதிர் பக்கங்கள் சமனாக இருக்கணும். இது முதலாவது. 2வது பார்த்தோம் எதிரெதிர் கோணங்கள் சமனாக இருக்கணும் என்று பார்த்தோம். எதிரெதிர் கோணங்கள் சமனாக இருக்கணும் என்று பார்த்தோம். ரைட். அடுத்தது எங்களுக்கு தெரியும் அப்போ அந்த நாட்பக்கல்ல மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சம கூறிடணும் என்று பார்த்தோம். அடுத்தது 4வது ஒன்று பார்த்தோம். நான் சும்மா ரிப்பீட் பண்ணேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன், நான் நேற்று படிப்பிட்டேன் இதெல்லாம். 4வது ஒன்று பார்த்தோம், ஏதாவது ஒரு சோடி எதிர்பக்கங்கள் சமாந்தரமாக இருக்கணும். ஏதாவது ஒரு சோடி, அது இந்த சோடியாக இருக்கலாம் அல்லது இந்த சோடியாக இருக்கலாம். ரைட். கிளியராக நினைக்கிறேன் போது. இதில் ஏதாவது ஒன்று சமாந்தரமாக இருக்கணும், அது மாதிரி சமனாகவும் இருக்கணும். இது 4 வேயிலே தான் நாங்கள் ஒரு நாட்பக்களை நாங்கள் ஒரு இணைகரம் என்று நிறுவனம். இப்போ நாங்கள் உருவாக்கிறோம் ஏசிபிடி என்ற ஒரு நாட்பக்களை நாங்கள் இணைகரம் என்று நிறுவனம். இப்போ பாருங்க, இதுக்கு என்ன ஐடியா யாராவது சொல்ல இயலுமானாக்கள், செஞ்சிட்டு வந்தாக்கள்? ரைட் ரைட். பாருங்க, இது ஒரு வட்டம். என்ன, இது ஒரு வட்டம், இது மையம். மையத்திலிருந்து இந்த என்ன பரிதிக்கு வரைகிறது நாங்கள் ஆரை என்று சொல்லுவோம். அப்போ இந்த ஆரை, அதாவது ஓசி சமன் ஓபி சமன் ஓடி சமன் ஓஏ. காரணம் என்ன, வட்டத்தின் ஆரை. விளங்கிட்டா? அதாவது பிள்ளையா இந்த ஓசி ஓபி ஓடி ஓபி என்பன சமன் ஏன் வட்டத்தின் ஆரை. நான் எதுக்கு அணுகிறேன்டா பாருங்க, இந்த எதிரெதிர் பக்கங்களை சமன் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு. ஏண்டா இது இதுக்கு சமன் இது இதுக்கு சமன் சொல்ல சான்ஸ் இல்லை, சொல்ல இயலாது. அப்போ 2வது பார்த்தோம்னா எதிரெதிர் கோணங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்லை. தரவுங்களுக்கு தரவுப்படி நாங்கள் யோசிக்க இயலாது. நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம், இந்த எதிரெதிர் கோணங்களும் சமன் என்று காட்டலாமா ஆண்டு. எனக்கு இந்த வட்டத்தை கண்ட உடனேயே முதலாவது ஐடியா படணும் என்னண்டா, ரைட், இந்த ஆரை சமன் என்ன, வட்டத்துக்கு ஆரை சமன் பார்த்தீங்கன்றால் மறைமுகமாக
இந்த நாட்பக்களின் மூலை விட்டங்கள், அந்த விட்டம் என்பதை பாருங்க, அந்த நாட்பக்களின் மூலை விட்டங்கள், அந்த மூலை விட்டங்கள் ஒன்று ஒன்று இடைவெட்டுதண்டா, அது இந்த கண்டிஷன் போய் சேரு விளையிட்டா ஓ ஏ சமன் ஓபி வட்டத்தின் ஆரை அல்லது தரவு அல்லது வட்டத்தின் ஆரை ஏதாவது ஒன்று எழுதலாம். அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் ஓடி சமன் ஓசி, இதுக்கும் என்ன காரணம் பிள்ளையார், வட்டத்தின் ஆரை தான். ஆகவே எனக்கு சொல்லலாம், நேரடியாக நம்முடைய சொல்லலாம், இதான் இந்த கேள்வியில் இதை கண்டுபிடிக்கிற டெக்னிக். ஆகவே நாட்பக்கல் ஏசிபிடியின் மூலை விட்டங்கள், ஏசிபிடியின் மூலை விட்டங்களை பார்த்தீங்கன்னா ஏபிடிசி என்பன ஒன்றை ஒன்று இருகூறிடுது, ஒன்றை ஒன்று இரு சமக்கூறிடுது. ஒன்றை ஒன்று ஆகவே நாட்பக்கள் ஏசிபிடி ஓர் இணைகரம், ஏசிபிடி ஓர் இணைகரம், ஏசிபிடி ஓர் இணைகரம். அப்போ இந்த கேள்வியை நாங்கள் இவ்வாறு செஞ்சிடலாம். வெளியிடானே ரைட், நாங்கள் அடுத்த கேள்வி போவோம். 4ஆவது கேள்வியை, இந்த கேள்வி விளங்காது டவுட் இருக்கிறார்கள் கேட்கலாம். இப்போ பாருங்க, இந்த கேள்வியை ஒரு வட்டத்தில் 4 புள்ளி தந்திருந்தாங்க, அதில் பரிதியில் 4 புள்ளிகள் தந்திருந்தாங்க. அந்த 4 புள்ளிகளையும் நாங்கள் கொண்டு உருவாக்கப்படுற ஒரு நாட்பக்கள் ஒரு இணைகரமா என்று கேட்குறாங்க. அல்லது இன்னொரு வகையில் கேட்கலாம், அந்த 4 புள்ளிகளும் ஒரு இணைகரத்தின் உச்சியில் இருக்குது என்றது கேட்குறாங்க. அப்போ நாங்கள் அதுக்கு எப்படி செய்யலாம் என்றால், எதிரெதிர் பக்கங்கள் அவங்களுக்கு தெரியும், இணைகரம் ஏதாவது ஒரு நாட்பக்கள் இணைகரம் என்று சொல்லணும் என்றால் இதில் 4ல் ஏதாவது ஒன்று அடங்கணும். இது தேற்றம் நாங்கள் நேற்று படிச்சிட்டோம். இந்த தேற்றத்தில் நாங்கள் யோசித்து பார்த்தோம், எங்களுக்கு இது முதலாவது பார்த்தோம், நாங்கள் இதுக்கு எதிரெதிர் பக்கங்களை வச்சு யோசித்து பார்த்தோம், வரல. எங்களுக்கு இந்த வட்டத்தை கண்டுபிடினே எங்களுக்கு படுத்து இங்கே பாருங்க, இந்த மூலை விட்டங்கள் ஒன்று இது இதுக்கு சமன், இது இதுக்கு சமன் என்ற அதுக்கு ஐடியா படுது. அவங்கள 3ஆவது கண்டிஷனுக்குள்ள வருது. எங்களுக்கு தெரியும் ஓவி சமன் ஏபி, இது வட்டத்தின் ஆரை, ஓடி சமன் ஓசி வட்டத்தின் ஆரை. ஆகவே நாட்பக்களின் மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமக்கூறிடுது. ஆகவே நாட்பக்கள் ஏசி பிடி ஆனது ஓர் இணைகரம். சரிதானே? அவங்க என்ன கேட்குறாங்க, இணைகரத்தின் உச்சியிலேக்கு கேட்குறாங்க. ரைட், 2 3 தான். இணைகரம் என்றாலும் சரி அல்லது இணைகரத்தின் உச்சியிலேக்கு சொன்னாலும் சரி. ரைட், கேள்வி விதிக்கிறார்கள். நாளைக்கு கேள்வி போடணும். ரைட், அடுத்த क्वेश्चन நம்பர் 4 பாருங்க. மைக்கை செக் பண்ணிக்கொள்ளுங்க இல்லையா, மைக்கை யாருன்னு பார்த்து செக் பண்ணிக்கொள்ளுங்க. क्वेश्चन நம்பர் 4 பார்த்தீங்கன்றால், இணைகரம் ஏபிசிடியில் அப்போ ரைட், ஒரு இணைகரம் தந்திருக்காங்க. இந்த படத்துக்கு போயிடும். ரைட், இணைகரம் எங்களுக்கு ஏபிசிடி ஒரு இணைகரம். ஏபிசிடியில் சரிதானே, இது ஒரு மூலை விட்டம். இப்போ இதுல இருந்து இதுக்கு ஒரு செங்குத்து வரையப்பட்டிருக்குது தானே. அடுத்து தந்திருக்கிறாங்க. இதில் இது ஒரு இணைகரம். என்ன இணைகரம்? ஆகவே எங்களுக்கு எதிரெதிர் பக்கங்கள் இணைகரம் என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும், எதிரெதிர் பக்கங்கள் சமனும் சமாந்தரம் எதிர்கோணங்கள் ஒன்றுக்கொண்டு சமனாக இருக்க போகுது. சரிதானே? மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமக்கூறிட, இதெல்லாம் இணைகரம் என்று சொன்னால் எங்களுக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள். பிள்ளையார் அவங்க சொல்றாங்க ஏபிசிடி ஒரு இணைகரம் என்று சொல்றாங்க. ஆகவே இதெல்லாம் உங்களுக்கு எடுக்கலாம். இது ரெண்டும் சமனும் சமாந்தரமும் இணைகரத்துல நாங்கள் ஒன்றில் படிச்சது. இது இணைகரத்தின் இயல்பு. ரைட்,
அப்ப ஏபிசிடி டி கமா பி என்பன ஆகிய உச்சிகளில் இருந்து மூலைவிட்டம் ஏசிக்கு வரையப்படுற புள்ளிகள் வந்து இப்போ டியிலிருந்து வரைஞ்சது எக்ஸ், டியிலிருந்து வரைஞ்சது எக்ஸ், பியிலிருந்து வரைஞ்சது ஒய். ஓடலாம் பார்க்கணும். டி எக்ஸ் கமா ஒய் ஆகும். டி கமா பியிலிருந்து வரையப்பட்டது எக்ஸ் கமா ஒய். அப்போ எக்ஸ் கமா ஒய், டி கமா பியிலிருந்து எக்ஸ் கமா ஒய், ரைட் ஆகும். ரைட். இப்போ இதில் 2-3 கேள்வி கேட்டிருக்காங்க. முதலாக கேள்வியை பார்ப்போம். எங்களுக்கு வேற ஒன்றும் தரல. ஒரு இணையகரம் மட்டும் தந்திருக்காங்க. என்ன பிள்ளையா, இணையகரம் மட்டும் தந்திருக்காங்க. நான் ஆகவே இந்த படத்திலேயே அந்த தரவு போட்டுக்கொள்றேன். இணையகரம் என்றால் எதிரெதிர் பக்கங்கள் சமன். இது தரவு. இந்த எதிரெதிர் பக்கங்கள் சமன். என்னது? ஒருங்கிசைவு முக்கோணி பிஒய்சி. முக்கோணி பிஒய்சி. ரைட். ரைட். இதை நாங்கள் எப்படி நிறுவலாம்? இந்த முக்கோணியை மூலமாக பாருங்க. இந்த 2 முக்கோணியும் ஒருங்கிசைவு போட்டு நாங்கள் நிறுவனம். அப்போ ஒருங்கிசைவு நிறுவுவதற்கு நான் மீண்டும் சொல்லி எனக்கு 3 பக்கங்கள் அடிக்கடி சொல்றது. அடுத்தது பக்கம் கோணம் பக்கம். மூன்றாவது கோணம் பக்கம். நான்காவது செம்பக்கம் பக்கம். இதில் 2 வரும், செம்பக்கமும் பக்கமும். ரைட். 4 தான் நாங்கள் ஒருங்கிசையோடு காட்டப்படுறோம். ரைட். இப்போ நாங்கள் இதை எந்த வகையில் யோசிக்கிறது பார்த்தோம்னால், இது 2ம் ஒருங்கிசைவு. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையில் நிறுவனம் பிள்ளையாடா. ஏன்னா இணையகரம் எடுத்தால் எங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு, நிறைய தரவுகள் எடுக்கலாம். ரைட். இப்போ ரைட் சரியா நினைக்கிறேன் நான். ரைட். இப்போ இங்கே பாருங்க பிள்ளையா, முதலாவது நாங்கள் ஒருங்கிசையோடு நிறுவனம். இப்போ சரிதானே? இந்த 2 முக்கோணத்திலையும் பிள்ளையா இந்த கோணம் 2ம் சமன். ஒன்று விட்ட கோணங்கள். சரிதானே? நான் இது சொன்னது எதில் ஸ்டாப் ஆகிட்டு எனக்கு தெரியாது ஸ்க்ரீன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த முக்கோணத்தில் இந்த 2 முக்கோணத்திலையும் இந்த 2 பக்கங்களும் சமன். ஏனென்றால் இணைகரத்தின் எதிர்பக்கங்கள் சமன். ஆக நான் எழுதிக்கிறேன் ஏடி சமன் பிசி. இந்த ஏடி என்பது இந்த பக்கம், பிசி என்பது இந்த பக்கம். காரணம் என்ன? இணைகரத்தின் எதிர்பக்கங்கள். அப்போ பாருங்க பிள்ளையால், நான் ஒரு பக்கம் கோணம் எடுத்துட்டேன். அடுத்து இன்னொரு பக்கத்துக்கு போகலாம், அல்லது இன்னொரு கோணத்துக்கு போகலாம். சரிதானே? அதாவது பக்கம் கோணம் பக்கம், கோணம் பக்கம் பண்ணும்போது அது அடைகோணம். அப்போ நான் இந்த பக்கத்தை எடுத்துட்டேன், இந்த கோணத்தை எடுத்துட்டேன். அடுத்து இந்த பக்கத்தை தான் காட்டணும். இந்த பக்கத்தை காட்டுறதுக்கு சான்ஸ் இல்லை எனக்கு. இந்த 2 பக்கமும் சமனா என்று சொல்றதுக்கு காட்டலாம். ரைட். ஆனால் அதை விட எங்களுக்கு லேசானது அடுத்த பாவம் கோணம் பக்கம். அப்ப ஏற்கனவே நான் ஒரு கோணம் சொல்லியிருக்கேன். இது எங்கிட்ட கோணம். அடுத்த கோணத்தை பாருங்க, ஏற்கனவே சாந்திரிக்கா 90 பாவம். நாங்கள் அதை எடுத்துருவோம். அடுத்தது இந்த டி, அதாவது ஏஎக்ஸ்டி கோணம் ஏஎக்ஸ்டி சமன் பிஒய்சி. என்னது? தரவு. 90 பாகை. என்ன 90 பாகை என்பது தரவு. ஆகவே நாங்கள் இதில் சொல்லலாம் முக்கோணி ஏஎக்ஸ்டி ஒருங்கிசைவு முக்கோணி பிஒய்சி. இப்போ பாருங்க, ஏன் இந்த நிறுவ சொல்லிக்காங்க என்றால், இப்போ பாருங்க, நாங்கள் இது முக்கோணி ஒருங்கிசைவு நிறுவனத்தால் என்ன முடிவெடுக்கலாம் என்றால், இந்த 2 பக்கமும் இங்க பாருங்க, முக்கோணத்தில் ஒருங்கிசைவான முக்கோணத்தின் ஒத்த பக்கங்கள் சமன். இந்த பக்கமும் சமன். இது சமன்ன்றதுக்காகத்தான் நாங்கள் இது நிறுவியிருப்போம். அடுத்து கேள்வியை பார்த்தா விளக்கும் உங்களுக்கு. dx சமன் by என நிறுவுக. அது நிறுவத்தை வழி நாங்கள் ஏன் 2வது எப்படி எழுதலாம்? முக்கோணி AXD ஒருங்கிசைவு முக்கோணி BYC என்பதால் என்ன ஏற்கனவே நிறுவிட்டு நான் முக்கோணி ஒருங்கிசைவு வேண்டு dx சமன் YB. ஏன் ஒருங்கிசைவான முக்கோணியின் ஒத்த பக்கங்கள். ஒருங்கிசைவான முக்கோணியின் ஒத்த பக்கங்கள். 2வது நிறுவியாச்சு. எங்களுக்கு நிறுவனம் ஒன்றுமே இல்லை. நேரடியாக
இது ஒருங்கி செவன் நிறுவ சொன்னாங்க, ஒருங்கி செவன் நிறுவினோம். இது ரெண்டும் சமன் நிறுவ சொன்னாங்க. எங்களுக்கு தெரியும் இது ரெண்டும் இல்லை என்னத்தை கேட்டாலும் நாங்கள் செய்யலாம். இந்த ரெண்டு முக்கோணத்தையும் இது ரெண்டும் பரப்பு சமன் என்று காட்ட சொன்னாலும் பரப்பு சமன் என்று காட்டலாம். என்னடா ஒருங்கி செவன் சொல்லிட்டோம். பிள்ளைட்டா இந்த பக்கம் ரெண்டும் சமன் என்று காட்ட சொன்னாலும் காட்டலாம். பிள்ளைட்டா பிள்ளையா ரைட். படத்துக்கு போகணும். மூன்றாவது தான் எங்களுக்கு முக்கியமான பாட். மூன்றாவது பாருங்க dy dx. dy dx எங்க இருக்கு? by dx. by dx ரைட். நான் இது எல்லாத்தையும் அழிக்கிறேன். இந்த ஏற்கனவே இருந்த படங்களை இந்த இதெல்லாம் அழிக்கிறேன். by dx எங்க வர போகுது பாருங்க. by d இந்த இருக்கு. விளங்கிட்டா? அப்ப இந்த உள்ளுக்கு ஒரு இணைகரம் வருது, அதை இணைகரம் என்று சொல்லணும். அதான் கேள்வி. இதுக்கு முந்தி செஞ்சதெல்லாம் நாங்க ஏற்கனவே இணைகரம் ஒன்று நாங்க செஞ்சிருப்போம். இது மாதிரி கேள்வியெல்லாம் பாருங்க. கேள்வி என்னடா? by dx ஓர் இணைகரம் என நிறுவுக. ரைட், ஓர் இணைகரம் என நிறுவுக. அப்ப எங்களுக்கு தெரியும். இப்ப சொல்லுங்க பாப்போம். இணைகரம் என்று நிறுவனம் என்றால் நாங்க இந்த பக்கம் எங்களுக்கு ஆல்ரெடி சமனா இருக்கு. இந்த பக்கம் நான் 3 குறி போடுறேன். ரைட், இது ரெண்டும் சமன். ஏனென்றால் இப்ப நீங்க என்ன சொல்லணும்? இந்த xd யும் இந்த yd யும் சமன் என்று சொல்லணும். இதுக்கு என்ன செய்யலாம்? இதற்கு என்ன செய்யலாம்? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. இதுக்கு என்ன ஐடியா? கேள்வி வழங்கிட்டா இந்த ரெண்டு பக்கத்தையும் சமன் என்று காட்டணும். சமன் என்று காட்டினால் இணைகரம் என்று காட்டலாமா? ஓம் இணைகரம் என்று காட்டலாம். ஆல்ரெடி இது ரெண்டும் சமன். இது ரெண்டும் ஒன்று கொண்டு சமன் என்றால் எதிரெதிர் பக்கங்கள் சமனாகவே இணைகரம். முதலாவது இந்த ரெண்டு முக்கோணத்தை நீங்க ஒருங்கி செய்து காட்டினீர்கள் என்றால் இந்த ரெண்டு பக்கமும் சமன் என்று சொல்லலாம். ஒருங்கி செவான முக்கோணத்தின் பக்கம். ரைட், ஓகே. அதை எப்படி நாங்கள் ஒருங்கி செய்து காட்டுறது? எப்படி ஒருங்கி செய்து காட்டுறது பார்த்தீர்கள் என்றால் இந்த ரெண்டு முக்கோணத்தை நான் சொல்ற முக்கோணம் கிளியர் ஆகிடும். இந்த முக்கோணத்தையும் இந்த முக்கோணம் ஒருங்கி செய்து காட்ட வேண்டி இருக்குது. எங்களுக்கு இந்த dx dy என்பது சமன் தரவு, அதாவது நிறுவப்பட்டது சமன் என்ற தரவுன்றதை விட நிறுவப்பட்டது. அடுத்து இது ரெண்டும் 90 பாகை என்பது தரவு. அடுத்து இது ஒரு பொது பக்கம், பக்கம் கோணம் பக்கம் என்றதுனால இது ஒருங்கி செய்வு அடையும். ரைட், இப்ப நான் என்ன செய்யறேன்? இது எல்லாத்தையும் அழிக்கிறேன். முக்கோணி dxy முக்கோணி dyx dx சமன் dy. இதுக்கு என்ன காரணம் என்றா நிறுவப்பட்டது. எப்ப நிறுவிட்டே இல்லைங்க ரெண்டு சமன். ரைட், அடுத்தது என்ன பாருங்க. இந்த ரெண்டு ஒரு செங்கோணம் தந்திருக்காங்களே, அவன் என்ன சொல்றான்? dxy இந்த கோணமும் xyb இந்த கோணமும் சமன் தரவு. 90 பாகை என்பது தரவு. அடுத்தது பாருங்க, நல்லா கிளியரா இருக்கணும். சரிதானே? ரெண்டு பக்கமும் ஒரு கோணமும், ரெண்டு பக்கமும் ஒரு கோணத்தையும் வச்சு நீங்க சொல்ல போற ஒருங்கி செய்து இருக்கிறானே, அந்த கோணம் எப்பவும் ரெண்டு பக்கத்துக்கும் நடுவில் வரும். அதாவது அதுக்கு நான் ஸ்பெஷலா சொல்றது அடை கோணம். நான் நோமலாக நோட்ஸ் கொடுக்கும்போது பக்கம் அடை கோணம் பக்கம் புக்ல வந்து பக்கம் கோணம் பக்கம் இருந்தாலும் அது பக்கம் அடை கோணம் பக்கம் அது சரியான வரணும். விளங்குது? அப்ப அந்த பிள்ளைகளுக்கு கிளியரா விளங்கும். அப்ப நான் என்ன சொல்லிக்கேன்? நடுவுல அந்த கோணம் வரணும். ஆகவே அடுத்த பக்கம் இங்க பாருங்க இல்லையா, இது பொது பக்கம். விளங்குதா? அப்ப நீங்க xy சமன் xy என்று எழுதலாம், அல்லது xy பொது பக்கம் என்றும் எழுதலாம். சரிதானே? பொது பக்கம். இப்ப பாருங்க, பக்கம் கோணம், பக்கம் அடைகோணம் பக்கம், பக்கம் அடகோணம் பக்கம் இடத்துல ரெண்டு முக்கோணியும் ஒருங்கி செய்யும். ஆகவே முக்கோணி ஒருங்கி செய்வு முக்கோணி dyx. காரணம் பக்கம் கோணம் ஒருங்கி செய்வு. ஆகவே இப்ப சொல்லலாம், ஆகவே dy சமன் xb, dy சமன் xb என்று சொல்லலாம். விளங்கிட்டா? ஏன்? ஒருங்கி செய்வான முக்கோணிய ஒத்த பக்கங்கள். ஒத்த பக்கங்கள். ரைட், விளங்கிட்டா? இப்ப பாருங்க,
நீங்கள் இந்த ரெண்டு பக்கமும் சமன் ஆல்ரெடி காட்டிட்டு இந்த முக்கோணம் ரெண்டு முருங்கி செய்வதால இந்த இரண்டு பக்கங்களும் சமன் என்று காட்டியாச்சு. ஆகவே நீங்கள் முடிவெழுதலாம் என்னது dy சமன் xb கமா xd சமன் yb. இது எங்க இது முதலாவது இரண்டாவது பிரிவினர்